வரக்கூடிய செல்வம் இரட்டிப்பாக பெருகுமே தவிர இந்த கோமதி சக்கரத்தை தொழில்ல சிக்கல் சார், தொழில்ல பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது. ஒரிஜினல் கோமதி சக்கரமா இல்லையாங்கிறதே எங்களுக்கு ஒன்றும் நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. மீன் சாப்பிட்டா தோஷமே இல்லைன்னுவாங்க, மீன் சாப்பிட்டு கோயிலுக்கு கூட போலான்னுவாங்க. அதில் அந்த வெல்வெட் துணியை போட்டுருங்க, அதுக்கு மேலே ஒரு 7 கோமதி சக்கரங்களை வச்சிருங்க. பச்சை கற்பூரம். ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சார், அந்த கோமதி சக்கரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் சார். கோமதி சக்கரம் வந்து அதுக்கு பயன்படுது, இதுக்கு பயன்படுது, அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய சொல்கிறாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோமதி சக்கரம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது எப்படி பயன்படுத்தணும், என்ன பயன்படுத்தணுங்கிறது பெருசாக எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் இது கோமதி சக்கரத்துலேயே வந்து ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி இருக்குதுங்கிறாங்க, நேரடியாக சுற்றுற மாதிரி இருக்குதுன்றாங்க, சின்ன சைஸில் வைக்கணுமா பெரிய சைஸில் வைக்கணுமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரிஜினல் கோமதி சக்கரமா இல்லையாங்கிறதே எங்களுக்கு ஒன்றும் நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இது அப்போ எப்படியோ பயன்படுத்தலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சார். ஆனால் இது உண்மையிலேயே கோமதி சக்கரம் வேலை செய்யுமா, அப்படி வேலை செஞ்சாலும் அது நமக்கு பலன் தர வகையில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கோமதி சக்கரம் மிக அற்புதமாக பலன் தரக்கூடியது. கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. அதுக்கு ஈக்குவலான ஒரு பவரை நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா கடல்லேருந்து தான் மகாலட்சுமியே வந்தாங்க. கடல்லேருந்து தான் மகாலட்சுமி, சங்கு, காமதேனு எல்லாமே கடல்லேருந்து வந்தது தான். இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா, கடல் புஷ்பம்பாங்க. எதை மீனை வந்து கடல் புஷ்பம்னு சொல்லுவாங்க. மீன் சாப்பிட்டா தோஷமே இல்லைன்னுவாங்க, மீன் சாப்பிட்டு கோயிலுக்கு கூட போகலான்னுவாங்க. காரணம் என்னன்னா, கடல்லேருந்து உருவாக்கக்கூடியது எதுவுமே தோஷம் இல்லாதது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 24 மணி நேரமும் கண் விழித்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது மீன் தான். மீன் மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் இயக்கம் குறைவாக இருக்குதுன்னா மீன் தொட்டி வச்சு மீன் வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பொழுதுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியது மீன் தான், இயங்கிக்கிட்டே இருக்கும். 24 மணி இயங்கணும். இன்னொன்று கடிகாரம், 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கிறது கடிகாரம். இந்த ரெண்டும் தான் வந்து வீட்டில் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இயக்கம் வீட்டுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ரெண்டையும் பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் இந்த கோமதி சக்கரத்தை தொழிலில் சிக்கல் சார், தொழிலில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, தொழிலில் எனக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி யாரோ அந்த தொழில் ஸ்தானாதிபதியோடைய இது அமைப்பை பாருங்கள். தொழில் ஸ்தானாதிபதி யார் வராரோ அவருடைய நிறத்தை எடுத்துக்கணும். இப்போ குரு வராருன்னா மஞ்சள் வண்ண துணி, செவ்வாய் வராரு அப்படின்னா சிகப்பு வண்ண துணி, சூரியன் வராருன்னா ஆரஞ்சு வண்ண துணி, சந்திரன் வராருன்னா வெள்ளை நிறத்து துணி, புதன் வராருன்னா பச்சை நிற துணி. அது மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் அதிபதி என்னவா வராரோ அந்த தொழில் ஸ்தானம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கலரில் துணியை, வெல்வெட் துணியை அந்த கலரில் போட்டு ஒரு 7 எண்ணிக்கையில் கோமதி சக்கரம் வைங்க. 7 எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை வச்சுட்டு ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு வெள்ளி பிளேட்டு இல்லைன்னா நார்மல் பிளேட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் அந்த வெல்வெட் துணியை போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு 7 கோமதி சக்கரங்களை வச்சுருங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இது மாதிரி வாசனை திரவியங்களை கொஞ்சம் அந்த சக்கரத்து மேலே தூவி விட்டுருங்க. வாய்ப்பு இருந்தால் ஒரு வெள்ளி காசு, ஒரு தங்க காசு, நார்மல் காசு, இது மாதிரி எதாவது வைக்கலாம். வாய்ப்பு இல்லை அப்படின்னா நார்மல் சில்லற காசுகளை கூட ஒரு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 11 ரூபாய் நாணயங்களை வைங்க. நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு கற்பூர தூப தீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். இது அடுத்தது நிலைவாசல் படி இருக்குது. என்ட்ரன்ஸ் நம்மளுடைய வீடாக இருக்கலாம், தொழில் ஸ்தானமாக இருக்கலாம். நிலைவாசல் படி, அந்த நிலைவாசல் படியில் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் பூசி 2 எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை வச்சு கட்டி நிலைவாசப்படியில் கட்டி தொங்க விட்டுருங்க. இதை பண்ணினீங்கனாலும் வரக்கூடிய செல்வம் இரட்டிப்பாக பெருகுமே தவிர நஷ்டமாக மாறாது சார். இதுவும் சரி. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாஸ்து கோளாறு இருக்குதுன்னு சொல்றாங்க சார். வாஸ்து பிரச்சனையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி, வீடு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான உலோகத்தில் ஒரு ஈயமாக இருந்தால் ஈயம், செம்பாக இருந்தால் செம்பு, பித்தளையாக இருந்தால் பித்தளை, தங்கமாக இருந்தால் தங்கம், வெள்ளியாக இருந்தால் வெள்ளி. இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே எனக்கு செட் ஆகாது சார் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி பிளேட் ஒன்று வாங்கிக்கோங்க. வெள்ளி பிளேட்டை வாங்கிட்டு அந்த வெள்ளி பிளேட்டில் 4ஆம் அதிபதிக்கு உண்டான வண்ணத்தில் துணியை போட்டுருங்க. அதுக்கு மேலே துணியை போட்டுட்டு வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் 11 எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை வைங்க. 11 எண்ணிக்கையில் வச்சுட்டு அங்கவும் அந்த வடகிழக்கு மூலையில் வச்சிருக்கக்கூடிய 11 சக்கரத்துக்கு மேலேயும் ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இது மாதிரி வாசனையான பொருள்களை அப்படியே மேலே தூவி விட்டு அதுக்கு தினந்தோறும் கற்பூர தூப தீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வச்சதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். உங்கள் லைஃப்பில் அப்படியே நிறைய மிகப்பெரிய மிராக்கல்ஸ்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். செஞ்சு பாருங்கள், மிக அற்புதமான முறை, பயன்படுத்தி பாருங்கள், பலனடையுங்கள். நன்றி.